வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மாயக்கால் கிச்சன் சேனல் சார்பாக நிறைய இருக்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபோசகர் ஜி கிருஷ்ணன். ரொம்ப கேப் விட்டாச்சு, சரி பார்க்கலாம். ஓம் மயக்கிலியும் சம்பம் பத்திரகாளியே நமக. நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய எனக்கு ஃபோன் இடையில் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, ஜென்ஸு தான் ரொம்ப எனக்கு மேரேஜ் ஆகலை, ரொம்ப தடங்களாக இருக்குது, நிறைய பிரச்சனையாக இருக்குது, தோஷங்களாக இருக்குது, அல்லது திருமண தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி நிறைய ஃபோன் நாடா இது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, கிரகதோஷங்க ஒரு காரணமாக இருக்கலாம், ராகு கேது செவ்வாய் அந்த மாதிரி எல்லாம் சில தோஷ ஜாதகங்களாக இருந்தாலும் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து செய்யணும். அது மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வருவாய் போதிய அளவுக்கு இல்லாததுனால லேட் ஆகும். இப்போலாம் ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்கலாம் எந்த பொண்ணுமே கண்டிக்க விரும்புறதில்லை. அது மாதிரிலாம் சூழ்நிலைலாம் இருக்குது. சரி, நம்ம பார்க்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகும் ஆண்களுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது. சரிங்களா? அவங்க தினசரி எழுந்திரிச்சு வெத்தலையில் ஒரு பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சு, மஞ்சளில் சின்னதாக பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு, இல்லை ஒரு குங்குமம் வைங்க, ஒரு துவைச்ச துணியில் அமுக்கி விளக்கு பற்றியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு கல்கண்டு அல்லது வாழைப்பழம் டெய்லி வைங்க. வச்சுட்டு நான் சொல்ல போகிற மந்திரத்தை பூஜை பண்ணிவிட்டு வாங்க. அது இந்த முதல் நாள் அந்த ஒரு தட்டில் வெத்தலை வச்சு அதில் மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதை நீங்கள் மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக பூ முதல் நாளே பூலாம் வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி ஒரு 7 மணி 6:30 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நாள் 6:30க்கு அப்புறமா அடுத்த நாள் இந்த மந்திரத்தை 54 ஊர் சொல்லுங்கள். நான் அவ்வளோ சொல்லணும்னா கல்யாணம் ஆகுமா வேண்டாமா சொல்லி தான் ஆகணும். 108 சொன்னால் இன்னும் சிறப்பு தான். ரொம்ப நாளாக திருமண தடையாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க இந்த மந்திரம் 108 சொன்னால் இன்னும் நல்லது தான். மந்திரம் வந்து சமஸ்கிருத மந்திரம் தான், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துங்க. சரிங்களா? அது படிக்க வந்துடும். மந்திரம் இதுதான். விஸ்வாவசோ. ஸ்டார்டிங்கு ட்ரிபிளாக இருக்குங்கிறீங்களா? சரி, இப்போ சொல்கிறேன். விஸ்வாவசோ கந்தர்வ ராஜ்ய கன்யாம் சாலங்கிருதம் மமா பிப்சிதாம் பிரயச்ச நம்ம. கொஞ்சம் கஷ்டம் தான், எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு தடவை சொல்கிறேன். விஸ்வாவசோ கந்தர்வராஜ கன்யாம் சாலங்கிருதம் மமா பிப்சிதாம் பிரயச்ச நம்ம. மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். விஸ்வாவசோ கந்தர்வராஜ கன்யாம் சாலங்கிருதாம் மமா பிப்சிதாம் பிரயச்ச நம. ஓகேங்களா? இந்த மந்திரத்தை சொல்லி அது வேண்டிட்டு வாங்க. இது கந்தர்வ தேவர்களை நினச்சி அவங்கள்ட்ட திருமணத்துக்கு உதவி கேட்டு சொல்கிற மந்திரம். கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் பகலில் சொல்கிறத விட நைட்டில் ஒரு 9 மணிக்கு மேலே சொல்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக லெமன் சாதம் வச்சு சொன்னீங்கன்னா, மஞ்சள் கலரில் கலந்த அல்லது இல்லை ஒரு சாதம் சுடு சாதம் உருண்டையாக உருட்டி வைக்கலாம் ஒரு சின்ன இலையில், அல்லது லெமன் சாதம் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு ஃபஸ்ட் நாள் கல்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பணம்லாம் வச்சு கும்பிடுங்க. அடுத்தடுத்த நாள் கல்கண்டு வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. டெய்லி ஒரு 54 ஊர் சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. குறைந்தபட்சமாக ஒரு 11 நாளாக சொல்லுங்கள். கரூர் சித்திரை தான் சொல்கிறார், எந்த மந்திரமும் ஒரு சித்தியாவதற்கு 11 நாள் ஆகும் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் ஒரு 11 நாள் சொல்லிட்டு வாங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். பாய். ஏதாவது பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 180 வீடியோ போட்டிருக்கேன். இது ஆண்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கான மந்திரம். ஓகே, பை.